இப்ப நாங்க லடாக்கு யானோட போட் அடிச்சு மூத்தா போயிருக்கேன். இதுல சரியான வரலாறு ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பேன் நம்புறேன். இன்னைக்கு எங்க போற பயணம் அப்படின்னா, எங்க ஊர்ல இப்படி வயல் சைட் ஒன்று இருக்கு. இது வயல் வெட்டிட்டாங்க. இப்ப கூடுதல் அங்க சைட்ல இருக்கிற வயல் வெட்டிட்டாங்க. இந்த ஏரியா இருக்கிற வெட்டல இங்க பொத்தானே அப்படி பொத்தானே வாகனரி இப்படி 2-3 பிளேஸ் இருக்கீங்க. அதை எல்லா பிளேஸையும் இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இப்படிதான் சின்ன சின்ன துண்டா போடலாம். வருங்காலங்களில் ஃபியூச்சர்ல கோப்ரோ ஒன்று வாங்கினுங்க. ஃபுல்லா டிராவலிங் வீடியோ செய்யற ஐடியாவெல்லாம் இருக்கேன். நம்ம இன்னும் கொஞ்சம் காலம் போக அப்டேட் ஆகுவோம் கொஞ்சம் கொஞ்சமா. ரைட், வீடியோ ஃபுல்லா பாரு. ரைட், யானோட போட் அடிச்சிருக்கும். இந்த ஏரியாக்களை கூடுதலாங்க யானை வாரு கொஞ்சம் அப்படி நான் நிறுத்தாடி காட்டுறேன் உங்களை பைக்கு. அப்படி போன கொஞ்சம் இந்த ஏரியா, அதாவது பாத்தீங்கன்னா இந்த இப்ப நான் நிக்கிற ஏரியா பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டேஞ்சருக்குரிய ஏரியான்னு சொல்லலாம். இந்த யானை போட்டு அடிச்சிருக்காங்க ஈவினிங் டைம்ல. இந்த டைம்ல ஈவினிங் டைம்ல வரும்போது நிறைய யானை இந்த இதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய பேர் இந்த ஏரியாக்களை வரக்குள்ள கொஞ்சம் கவனமா வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நானும் நிறைய டைம் இதால வந்திருக்கேன். இப்ப நாங்க லடாக்கு வந்துட்டு நீங்க நம்பி அங்க வரீங்க. லடாக் இல்லைங்க, இது எங்க ஏரியாவில் இருக்கிற ஒரு ஏரியா தான். இது அப்படியே கல்மலையில அரிக்கும். இது என்னன்னா அந்த அரிக்கிறேன் அந்த அந்த அதான் கொஞ்சம் காட்டு அது கபூர் ரைட். நான் அது கிட்ட போய் காட்டுறேன். இப்ப எங்கேயா திருப்புங்க ப்ரோ, அதை காட்டிட்டு எவ்வளவு அங்காலே ஆடிட்டு வெங்காயம் திரும்ப இந்த ஏரியா வேற லெவல். நான் இங்க நிறைய வாட்டி வந்திருக்கேன். நான் முன்ன வீடியோவில் போட்டுக்கேங்க இந்த கபடி அடி வச்சு இந்த பேஜில் அந்த வீடியோவில் இருக்கு. இது அப்படியே கல்மலை ஒன்று. இந்த பிளேஸ் வேற லெவலில் இருக்கு. பிளேஸ் அப்படியே அந்த தண்ணியை காடு. இது வாகனேரி குளம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. இது வாகனேரி குளம். பட் இது ஃபுல் டேஞ்சர்னா இந்த குளத்துல நிறைய முதல்ல இருக்கும். நிறைய பேரை முதல்ல பிடிச்சி அப்படி நிறைய பேர் மூத்தா போயிருக்காங்க. அப்படி நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. தோணியில மீன் பிடிக்க போறாங்கலாம் மூத்தா போயிருக்காங்க. பட் இதுல நிறைய மீன் இருக்கும். இப்படி பெரிய பிளஸ் ஒன்று வேற லெவல். ரைட், நான் அந்த கபராடி கிட்ட போய் அந்த கபராடி கிட்ட உங்களுக்கு போய் காட்டுன்னு வாங்க. ரைட், இப்ப பாத்தீங்கன்னா நாம இங்க வந்திருக்கோம். இதை கபராடி அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க ஊர்ல இருக்கு பேர் அப்படி என்னண்டா உச்சோட கபராடி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு இதுல சரியான வரலாறு தெரியாது. இது ஒரு முஸ்லீம் ஒருத்தவங்களை அடங்கியிருக்கிற அடக்க ஸ்தலம். பட் இது முஸ்லீம் ஏரியாவில் இல்லை, இது ஹிந்துஸ். இந்த பக்கம் இருக்கிற எல்லாருமே ஹிந்து தமிழர்கள் தான் இருக்காங்க. இஸ்லாமியர்கள் யாருமே இங்க சைட்ல இல்லை. இது ஹிந்துஸ் எல்லாருமே இருக்கிற இடத்துல இந்த புனிதமான ஒருத்தர் கபூர் அமையப்பட்டிருக்கு. பட் எனக்கு இதுல வரலாறு தெரியா எப்படின்னு. பட் அதுக்கு வேற ஒரு வீடியோ போடுறேன். நான் யார்ட்ட கேட்டு தெரிஞ்சதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். வாங்க உள்ளுக்கு போய் ஃபுல்லா பாப்போம். இப்படி வந்தீங்கன்னா இதுக்கு புனிதமான ஒருத்தர் கபூர் ஒன்று அடக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே விளங்கும். இங்கே குர்ஆன் யாசின் அது இதெல்லாம் வச்சிருக்காங்க. இதை வந்தா நிறைய பேர் வந்து ஓதுவாங்க. மனக்குச்சி இதெல்லாம் கொளுத்தி இந்த கபூர்ல வச்சு நிறைய பேர் ஓதுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் இங்க வந்து காணிக்கை அதில் அமைப்பாங்க. இங்க இருக்கிற அந்த சின்ன சின்ன பிள்ளைகள் அதை எடுத்துட்டு போவாங்க. நான் நிறைய வாட்டி வந்து சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கேன். ரைட், இப்படிதான் இருக்கும் இந்த கபூர். இதுல வரலாறு எனக்கு சரியா தெரியா. இன்ஷா அல்லாஹ் நான் இதுல வரலாறு தெரிஞ்சு கொண்டு உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவை ஃபுல்லா இந்த கபரை பத்தி ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தரேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் நாங்க இந்த இடம் தான். உங்களுக்கு பின்னுக்கு பார்த்தாலே விளங்கும். அப்படியே ரோட்டால தண்ணி வரும். இது கோடை டைம்ல வராது. இப்ப கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு சீசன்னால ரோட்ல ஃபுல்லா இதை கூட தண்ணி வரும். இந்த ஏரியாவில் நிறைய பேர் வந்து குளிப்பாங்க. நாங்கள் நிறைய வாட்டி வந்து குளிச்சிருக்கேன். பட் இன்றைக்கு நாங்க